வணக்கம். நான் டாக்டர் விஜய் கணேஷ், பிளாஸ்டிக் சர்ஜன், கேஆர்எஸ் மருத்துவமனை. டெண்டோ அக்கிலிஸ் இன்ஜுரியை பற்றி பார்க்க போகிறோம். நம்மள்கிட்ட ஒரு 50 வயசுக்குரிய ஒரு மேல் பேஷண்ட் வலது காலில் இருக்கிற டெண்டோ அக்கிலிஸ் இன்ஜுரியோட வந்தாங்க. டெண்டோ அக்கிலிஸ் இன்ஜுரிங்கிறது ஒரு எமர்ஜென்சி. அதாவது அந்த இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா ஒரு 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் அதை காமிச்சு அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பட் அவங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காததுனால, சரியான அவங்களுக்கான கைடன்ஸ் இல்லாததுனால அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டு நம்மள்ட்ட ஒரு 10 நாள் கழிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு பார்க்குறப்போ சுகர் இருந்தது, இதனால புண்ணு இன்ஃபெக்டாக இருந்தது. புண்ணை கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்தி அந்த எக்ஸ்போஸ் ஆன டெண்டோ அக்கிலிஸ்க்கு லேட்டரல் சூப்பர்மல்லுலர் ஃபிளாப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபிளாப் கவர் கொடுத்து அந்த ஃபிளாப் எடுத்த இடத்துக்கு தோல் எடுத்து வச்சு சர்ஜரி பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ அவரால் நடக்க முடியுது. இந்த சர்ஜரி பண்ணாம ஆர் அந்த நேரத்துக்கு அவர் பார்க்காம விட்டுருந்தாருன்னா பர்மனன்ட் டேமேஜ் ஆகி போயிருந்தோம். அந்த டெண்டோ அக்கிலிஸ்ங்கிறது பர்மனண்டாவே டேமேஜ் ஆனதுனால அவரால் நடக்க முடியாம கூட போயிருந்துக்கலாம். இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ் நம்ம கேஆர்எஸ்ல பண்றோம். எந்த மாதிரியான இன்ஜுரிஸ் ஆனாலும் காலா இருக்கட்டும் கையா இருக்கட்டும் நெக்லெக்ட் பண்ணாம உரிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிகவரி கொடுக்க முடியும்.